எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைக்காய் வறுக்க போகிறோம். 2 வாழைக்காய் எடுத்துருக்கோம். இதேமாரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது. இதேமாரி 2 பாதியாக எடுத்துக்கோங்க. கிராஸாக வெட்டுக்குங்க. எண்ணெயில் போகிறப்ப நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். இதேமாரி கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மசாலாவை பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஒரு தண்ணியை தெளிச்சிக்கலாம். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றிக்கங்க. குழம்பு தண்ணி ஆகிரும். கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க மசாலையை. பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு மசாலையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இஞ்சியும் பூண்டையும் போட்டு லேசாக நசுக்கி வச்சுருக்கோம். இப்போ வாழைக்காயை மசாலையில் போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க. இதேவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனுக்கு மசாலா தடவுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நல்லா ஊறணும். இப்போ வாழைக்காயோட மசாலையை போட்டு பரட்டி வச்சுருக்கோம். இப்போ இஞ்சியும் பூண்டு நசுக்கி மசாலாவோட போட்டு பரட்டி வச்சு 20 நிமிஷம் ஊறட்டும். வாசனையாக இருக்கும் இஞ்சி போட்டு. நல்லா 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். எண்ணெய் கட்டி காய்ஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறது எண்ணெயை கம்மியாக ஊற்றி பொரிங்க. மீனுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றாதீங்க. கம்மியாக ஊற்றி 2 எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ வாழைக்காயை போடலாம். 2 நிமிஷம் போட்டு வச்சுக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 நான் போடுறேன். மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. எண்ணெயினா தெரிக்கும். மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எப்படி இருக்கும் பாருங்க. மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். திங்க ஆசையாக இருக்கும். இப்போ பாருங்கள் மீன் வறுவல் மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. மீன் வறுவல் மாதிரியே இருக்குது பாருங்கள். வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம நல்லா மொருவலாக வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காயை வறுத்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் தான் சூப்பராக இருக்கும். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.